7:5 பாருங்க. அப்பொழுது வம்ச அட்டவணையை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களை கொடிவரி செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களில் போதும்பா. என் தேவன், கடைசியா படிச்சது, என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அது இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகா இருக்குது. நீங்கள் நல்லா நிறைய பேர் படித்த சகோதரர்கள் இருக்கிறீங்க, நல்லா படித்தவங்க இருக்கீங்க. நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிங்க, வெறும் தமிழ் பைபிளோடு நிப்பாட்டிடாதீங்க. நான் இப்போ யாருன்னு குறிப்பாக உங்களை எழுப்பி சொல்ல முடியும். குறிப்பாக எழுப்பி இல்லை யார் நல்ல ஞானம் உள்ளவங்கன்றத குறிப்பாக எழுப்பி சொல்ல முடியும். ஷார்ப் பிரெயின், இன்டெலிஜென்ட் பீப்புள், குயிக் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். ஊசியில் நூல் கோக்கிறது போல நான் சொல்கிறது அப்படி கிராஸ் பண்ணுறீங்க. உங்களை நான் தனித்தனியாக சொல்ல முடியும். உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இங்கிலீஷ் பைபிளும் சேர்த்து படிங்க. நான் பயந்தேன், நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். இந்த மாதிரி ஒரு கிராமம், நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து ஸ்கூலில் படித்தேன், ஒரு கூரை பள்ளிக்கூடம். ஏன்னா 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன பண்ணாங்க, ஹைஸ்கூலில் போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தாங்க. ஏன்னா ஊர்லேயே பெரியவர் எங்கள் அப்பா, இன்னார் பையனோடனே இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து விட்டாங்க. முதல் நாள் என்ன ஒருத்தர் வந்துருச்சு, மை நேம் இஸ் சோன்சோ, மை ஃபாதர் இஸ் சோன்னு சொல்லிட்டு உட்காரணும். என் பேர் பால்ராஜ் கென்னடி, எங்கள் அப்பா டிப்டி கமிஷனர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரணும். இவங்க ஒருத்தனா சொல்லிட்டு வந்தாங்களா, எனக்கு பறக்க, மை நேம் இஸ் பால்ராஜ் கென்னடி, மை ஃபாதர் இஸ் டிப்டி கமிஷனர் ஆஃபீஸர் சொல்லி வரல. எனக்கு என்ன இங்கிலீஷே வராது. இன்டர்வல் பீரியட் விட்டாங்க. நாகமலைன்னு மலை இருக்கும், அந்த மலை அடிவாரம் எங்கள் ஸ்கூலு, கம்பி வேலி கட்டியிருப்பான். நான் போய் கம்பி வேலிக்குள்ளே உள்ள போந்து தப்பி ஓடி எங்கள் அப்பா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய், அவர் கடையில் போய் சிமெண்ட்டு கடை, அங்கே போய் உட்காந்துட்டேன். அவர் மாமான்னு தான் கூடுவோம். எனக்கு சின்ன வயசுல எங்கள் அப்பா ஃப்ரெண்டு, மாமா என்னை காப்பாற்றுங்க, மாமா என்னை காப்பாற்று. அவங்க டஸ்ஸு புஸ்ஸுன்றாங்க, என்னை காப்பாற்றுக்கன்ட்டு. ஏன்னா எங்கள் அப்பாட்ட போனால் எங்கள் அப்பா ஒரே அடி வைப்பார், அவ்வளவுதான். இன்னைக்கு இங்கிலீஷே எனக்கு வராதுன்னு சொல்லி அவருக்கு ஹெட் மாஸ்டர்கிட்ட கையோடு கூப்பிட்டு வந்தால், ஹெட் மாஸ்டரில் நீ எப்படா வந்தன்றாரு. நீ ஸ்கூலில் இருக்க வேண்டியவன், நீ எப்படா வந்தாலும் நான் கம்பி வேலையை தாண்டி ஓடி போனேன்னு. ஏண்டா உங்கள் அப்பா யார் தெரியுமாடா, நீ இப்படி இருக்கேன்னு. நான் இங்கிலீஷ் மீடியம் போகவே மாட்டேன்ட்டேன். சரி தமிழ் மீடியத்தில் உட்கார வச்சாங்க. விடுதலை நாயகன். எனக்கு அப்பா சந்தோஷம்னா 10 வரைக்கும் வந்துட்டேன். நான் ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க் தான் வாங்குவேன். செகண்ட் ரேங்க் ரொம்ப ரேர், எப்போயுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன். +1 வந்தோன்னே எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் டாக்டருக்கெலாம் போனால் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும். +1 திரும்பி என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டாங்க. அவங்க பார்த்தா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி நடத்துகிறாங்க, எனக்கு டியூஷன் வைக்கிறாங்க. டியூஷன் வச்சா த வால்யூம் இன்க்ரீஸ், த ப்ரெஷர் டிக்ரீஸ்ன்றான். ஐயோயோயோ, ஐயோப்பா, நான் பாஸ் பண்ணுறதுக்குள்ளே பட்டா பாடு இருக்கு பாருங்க. +2 நான் பாஸ் ஆகணும், எல்லோரும் பாஸ் ஆகிட்டடான்னு கேட்டாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஸோ இங்கிலீஷ் எனக்கும் ரொம்ப தூரமாயிருச்சு. கடைசிக்கு போய் தூர்தர்ஷனில் போகும்போது இங்கிலீஷில் பேசியே ஆகணும். அஸ்ஸாமில் வேறு வழியே கிடையாது. ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, அஸ்ஸாமீஸ் தெரியாது. ஸோ இங்கிலீஷில் பேசி ஆகணும். பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் வருவாங்க, அவங்ககிட்ட போய் நின்று பேசணும், இங்கிலீஷில் பேசணும். அப்படி இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தேன். என்னமோ தப்பா எனக்கு என்னது, இது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். எனக்கு கிருகிருன்னு வரும். ஒன்று மட்டும் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, நீ காலத்துக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஐ ஒர்க் இன் தூர்தர்ஷன் அப்படின்னு நீ சொல்லு. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஐ ஹாவ் ஒர்க் இன் தூர்தர்ஷன். இன்னைக்கு வரைக்கும் அதுதான், இன்னைக்கு வரைக்கும் அதில் தான் வண்டி ஓடுது. ஆனால் என்ன பண்ணுவேன் தெரியுமா, டெய்லி ஹிண்டு பேப்பர் படிப்பேன். டெய்லி என்ன பண்ணுவேன், ஹிண்டு பேப்பர் படிப்பேன். அப்படியே புரியும், அப்படியே படிப்பேன். இந்த டிக்ஷனரி எடுத்துகிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியே ஹிண்டு பேப்பரை டெய்லி படிப்பேன். இங்கிலீஷ் பைபிள் எல்லா பைபிளும் படிப்பேன். நியூ செஞ்சுரி வெர்ஷன், நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், ஆம்ப்ளிஃபைட் பைபிள், இது எல்லாத்தையும் படிப்பேன். நான் இப்போ எல்லாமே இங்கிலீஷையும் தமிழ்லையுமே எழுதி வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன் தெரியுமா,
என்னை சென்னை பட்டணம் முழுக்க எடுத்து பயன்படுத்தும், என்னை தமிழ்நாடு முழுக்க எடுத்து பயன்படுத்தும், என்னை இந்தியா முழுக்க எடுத்து பயன்படுத்தும், என்னை உலகம் முழுக்க எடுத்து பயன்படுத்தணும் ஜெபம் பண்ணுறேன். அப்போ விசுவாசம் எதில் இருக்கணும்? கிரியையில் இருக்கணும். விசுவாசம் எப்படி இருக்கணும்? கிரியையில் இருக்கணும். அப்போ நான் என்னையை ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஒரு நாள் ஒரு நல்ல தீர்க்கதரிசி, மிக அருமையான நண்பர், அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. பல வருஷங்களுக்கு முன்பாக, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சாயங்காலம் என்னை கூப்பிட்டார். ஒரு பைபிள் காலேஜில் பேச போனோம், உங்களை கூட்டிகிட்டு போய் சொல்கிறார் ஆண்டவர்னார். அவர் ஆண்டவர் சொல்லாமல் பேச மாட்டார். சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், பைபிளு ஒரு 10 நோட்டு, நிறைய நோட்டாக எழுதி வச்சுருப்பேன், எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, பைபிள் காலேஜில் இந்த பிடிஹெச் சிடிஹெச் படிப்பாங்க பசங்க, பைபிள் காலேஜ் பசங்க. அங்கே போய் பார்த்தா பெரிய கூட்டமாக இருக்குது, எல்லாம் பெரிய ஆளாக உட்காந்துருக்காங்க. இந்தியா முழுக்க பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ் வந்துருக்குறாங்க. ஆந்திராவிலேருந்து 2 பேர், கேரளாவிலேருந்து 2 பேர், கர்நாடகாவிலேருந்து 2 பேர், மகாராஷ்டிராலேருந்து பேர், அஸ்ஸாம்லேருந்து, மிசோராம்லேருந்து, நாகாலாந்துலேருந்து, வேறு வேறு மொழி பேசுகிறவங்க. அப்போ இங்கிலீஷில் பேசணும். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவர் லண்டனில் படித்தவர். நான் சொன்னேன், நான் தமிழில் பேசுகிறேன், நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்க, ஆண்டவர் சொல்கிறான்னு போய் உள்ளே உட்காந்துட்டார். இப்போ நான் தனித்து நிற்கிறேன், என் கையில் இருக்கலாம் தமிழ் பைபிள். நான் பேச ஆரம்பித்தேங்க இங்கிலீஷில், 1.5 மணி நேரம் பேசினேன். ஒரு தப்பு இல்லைன்னாரு. அவர் சொன்னார், ஒரு தப்பு இல்லைன்னு. எல்லாம் வலது வைத்து சொல்லுங்க, வலதுக்கு வைத்து என்னை இங்கிலீஷில் பேச வைக்கிறது உமக்கு லேசான காரியம் ஐயா. எஸ்வே, இங்கிலீஷ்ன்றது ஒரு நாலேஜ் கிடையாது ஐயா, அது ஒரு மொழி. ஆங்கிலம் என்பது ஒரு அறிவு கிடையாது ஐயா, அது வெறும் ஒரு மொழி. தமிழை போல, மலையாளத்தை போல, கன்னடத்தை போல ஆங்கிலம் என்பது ஒரு பாஷப்பா. அதில் பேச வைக்கிறது உமக்கு லேசான காரியம். அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எல்லா மொழிகளையும் அறிந்தவர், உருவாக்கினவர், நீர் என்ன பேச வைப்பீரப்பா. நான் அப்படியே பேச போவதற்காக ஸ்தோத்திரம். தேசங்களுக்கு என்னை எடுத்து செல்ல போற கிருபைக்காக நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும். கரங்களை தட்டிக்கிறத மேம்படுத்துவோமா? நெகேமியா 7:5 நம்ம பார்த்து, God gave me an idea in my spirit, God gave me an idea in my mind என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ரெவலேஷனாக கொடுப்பார். இதே இது நான் கேமராவில் போய் நின்றுட்டேன்னு வைங்க, கேமரா பண்ணுறேன், இல்லைன்னா எடிட்டிங்கில் உட்காடுறேன், இல்லைன்னா லைவ் டெலிகாஸ்ட் போகுது, 10 கேமரா 15 கேமரா பண்ணுறாங்கன்னா எனக்கு ஐடியா கொடுப்பார். எனக்கு ஐடியா கொடுப்பார், இது எப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கணும், எப்போ சைட்லேருந்து காமிக்கணும். இப்போ ஃபாதரை நான் எடுக்கும்போதெல்லாம் வேறொரு ஆசையில் இயேசுராஜா எடுக்கும்போது காலையில் 4 மணி பீச்சில் கொண்டு உட்கார வச்சுருந்தேன். அவரை இருட்டாக இருக்கும், அந்த இருட்டு வர்றதுக்குள்ளே, ஏன்னா ஃபுல்லாக வெளிச்சத்தில் நின்று வேறொரு ஆசையில் இயேசுராஜான்னு பண்ணால் நல்லா இருக்காது. ஒரு இருட்டுக்குள்ளே நின்று எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, நீர் தான் ஐயான்னு சொல்லாதான் கரெக்டாக இருக்கும், அது சிலுவட்டாக இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். இது ஐடியா, ஆண்டவர் கொடுத்த ஐடியா. அப்போ ஃபாதரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த ஸ்கைலைட் லைட்டாக வந்த உடனே அப்படி நிப்பாட்டி, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர. அப்போ இப்படி கையை பிடிக்கணும், கேமரா இங்கே இருந்தால் முகத்தை மறைக்கும், கையை இப்படி வைங்க, இந்த கையை இப்படி வைங்க. என்ன என்னப்பா இந்த கை இங்கே இருக்குது, இந்த கை அவங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, என்ன இப்படி வைங்க. என்ன இது எங்கேருந்து கற்றுக்கிட்டது? சிவாஜி கணேசன்லேருந்து கற்றுக்கிட்டது. சிவாஜி கணேசன் சொல்லி கொடுத்தார், கேமரா இங்கே இருந்தால் கை எங்கே வைக்கணும், இந்த பக்கம் கேமரா இருந்தால் எங்கே கை வைக்கணும். அதெல்லாம் சிவாஜி கணேசன் கற்றுக் கொடுத்தார். எப்படி மோசேக்கு சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து தனக்காக கொண்டாந்தாரோ, அப்படி போல உங்களுக்கு சகல வித்தைகளையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்து தான் ஊழியத்தை கொண்டு வருவார். ஆமென். பைத்தியங்களை தெரிந்து கொள்வார்னா மேட் பீப்புள்ல, இயேசுவுக்காக பைத்தியமா எவன் இருக்கிறானோ, இயேசு அவனை தான் தெரிந்து கொள்வார். பவுல் பைத்தியம் கிடையாதுங்க, பவுல் ஞானி. சகோதரர் டிஜி தினகரன் சொன்னார், த ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங்ன்ற புக்கு, அதில் எல்லா உலகத்தில் இருக்க சிறந்த பேச்சாளர்களை பற்றி அவ்வளோ இருக்குதான். அதில் சொல்கிறாருங்களா, பவுல் பேசுகிற மாதிரி யாருமே பேசுனது கிடையாது.
சர்ச்சில் நல்லா பேசுவார். வின்சென்ட் சர்ச்சில் பேசி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க வின்சென்ட் சர்ச்சில் பேசி? அதெல்லாம் நீங்கள் கேட்டு பார்க்கணும். அப்படி பேசுவார் அவங்கெல்லாம். ஆனால் பவுல் பேசுனது அதை காட்டிலும் ஞானம் உள்ளது. அந்த பவுலின் தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ நீங்கள் உருவாகணும். என்னை பயன்படுத்துக்கன்னா தான் பயன்படுத்துவார். நீங்கள் பயப்படுறீங்களா? அதை விட பயம் எனக்கு 1000 மடங்கு இருந்தது. கூட்டத்தில் நான் உள்ளுக்குள்ளே தான் உட்காருவேன், கடைசியில் உட்காருவேன், பயப்படுவேன். அவ்வளவு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை என்னை எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கிறாரு? எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கிறாரு? என்னை நிறுத்துறவர் உங்களை நிறுத்த மாட்டாரு. எல்லாம் வலது சொல்லுங்க. என்னுடைய பலமோ பராக்கிரமோ கிடையாது, என்னுடைய பலவீனம் கிடையாது. பவுல்கிட்ட சொன்னீர், உன் பலவீனத்தை பார்க்காத, உன் பலத்தை பார்க்காத, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீர். அப்பா, அந்த கிருபை எனக்கு இருக்குப்பா. இயேசுவே, தன்னைத்தான் தாழ்த்துறவனை தான் உயர்த்துவீங்க, தன்னைத்தான் உயர்த்துகிறவனை என் கர்த்தர் தாழ்த்திடுவீரப்பா. இயேசுவே, நான் தாழ்த்துகிறேன். யார் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் மேல அதிகமான கிருபை இறங்கும். கிருபை நீ நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு உன்னை கர்த்தர் உயர்த்துவார். நீ நினைச்சு பார்க்க முடியாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் உனக்கு செய்வார். உன்னை கொண்டு மற்றவங்க வாழ்க்கையில செய்வார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மற்றவங்க இருளை நீக்கி போடும். ஆமென். கரங்களை தட்டி மேம்படுத்துவோமா? அப்படி ஐடியா உங்களுக்கு தருவார் ஆண்டவர். வெறும் வசனம் தான் கொடுப்பார்னு நினைக்காதீங்க, ஐடியா கொடுப்பார். ஐடியா கொடுப்பார். இது எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, உங்க ஐடியா கொடுப்பாருங்க. அதுக்கு தான் சொல்றேன் நான், God gave me an idea in my spirit, in my mind. ஆண்டவர் ஐடியா கொடுப்பாரு. இது எப்படி செய்யணும், இது எப்படி செய்யணும், பிளான் கொடுப்பாரு. இப்படி செய்ய, இது இப்படி செய்யணுவாரு. ஒரு வீட்டுக்கு போறீங்க, இன்னொரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு ஊருக்கு, வெளியூருக்கு. காலையில் 4 மணிக்கு போய் டங் டங்னு தட்டக்கூடாது. அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. 12 மணி 1 மணிக்கு என்ன பண்ணக்கூடாது, ராத்திரி போய் கதவு பட்டின்னு டொம்முன்னு தட்டக்கூடாது. அது மாதிரி வயசானவங்க இருப்பாங்க. வயசானவங்க இருக்கிறவங்க வீட்டில் மத்தியானம் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நேப் பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவாங்க, படுப்பாங்க. அந்த நேரம் போட்டு ஃபோனை போட்டு அடி அடிக்கக்கூடாது. அடிச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கூடாது. அவங்க பாவம், வயசானவங்க. அந்த நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிற நேரம். அந்த நேரம் போட்டு ஃபோன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி காலையில் நேரத்தில் யார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. அவசரமாக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க புஸ்தகத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க, சாக்ஸை தேடிட்டு இருப்பாங்க, ஷூவை தேடிட்டு இருப்பாங்க. வேன்காரன் நிற்பான், பேன்னு எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி, பிரைஸ்லாம் சிஸ்டர், சோத்திர சிஸ்டர், மீன் வந்திருக்கு வாங்கி தரவான்னு. அவங்க மீனாக கேட்பாங்க. யாருக்கு ஃபோன் பண்ண என்ன பண்ணணும், அவங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்புனதை கற்பனை செய்து பார்க்கணும், கற்பனை செய்யணும். நீங்கள் அவங்க இடத்துல இருந்த மாதிரி யோசிக்கணும். பிள்ளைகளை எல்லாத்தையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் பேசலாமான்னு கேட்கணும். யாருக்கு ஃபோன் பண்ணாலும் என்ன கேட்கணும், பேசலாமா, பேசக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்களா, அப்படி கேட்டு தான் பேசணும். எடுத்தோடனே பேசிடக்கூடாது. அப்பா அம்மாட்ட தான் அப்படி பேசலாம், உங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட பேசலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம். மிச்சவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது பேசலாமா, பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்களான்னு கேட்டுட்டு பேசணும். எரேமியா 32:19 என்ன சொல்லியிருக்குது, யோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவர். சங்கீதம் 92:5 உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அவர்கிட்ட யோசனை கேட்கணும். நீங்கள், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு யோசனை தாருங்கப்பா, ஆலோசனை தாருங்கப்பான்னு கேட்கணும். ஏசாயா 28:29 ஆலோசனையில் ஆச்சரியகரமானவர். அவர் யாராம், ஆலோசனையில் ஆச்சரியகரமானவர். சொல்லக்கூடிய ஆலோசனையில் ஆச்சரியமா இருக்கும். இந்த காரியத்தை இப்படி செய்யினுவாரு. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் இருக்கார். அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதை நான் எப்படி செய்யணும், இது என்ன செய்யணும்,
கேளுங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் ஒவ்வொரு காரியத்தையும். ஏசாயா 48:17 புரோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் நடத்துவேன். புரோஜனமானது, புரோஜனம் இல்லாததில்லை, அனாவசியமானதில்லை. உங்களுக்கு புரோஜனமானதை உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? போதிப்பார், உங்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவார். ஏசாயா 30:21 வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுமாய் சாயும் போதும் வழி இதுவே, இப்படியாக நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலிருந்து வருகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இது இங்கிலீஷ். தமிழ் பைபிளில் என்ன ஆயிடுச்சுன்னா, வலதுபுறமாய் சாயும் போது இடதுமாய் சாயும் போதுன்னா வலது பக்கம் உளுந்துட்டா இடது பக்கம் உளுந்துட்டான்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. ஒருவேளை போகிற வழி தெரியாமல் வலது பக்கமாக திரும்பிட்டேன்னா, இடது பக்கம் திரும்பிட்டா நான் சரியான வழியை உனக்கு சொல்லுவேன்றார். ஆமென். உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க, எதுவாக இருந்தாலும் கேளுங்க. சாமுவேலுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரு? ஏலி என்ன சொன்னார்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன். எப்படி கேட்கணும் தெரியுமா? வெறுமனை ஆண்டவரே சொல்லும் நான் கேட்கிறேன் அப்படி மட்டும் இல்லை. ஆண்டவரே எனக்கு வேதத்தில் இருந்த வசனத்தை காமிங்கப்பா, வேதத்தில் இருக்கிற இன்சிடெண்ட்டை, சம்பவத்தை எனக்கு காமிங்கப்பான்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு பேசுவார். அந்த இன்சிடெண்ட்டை வச்சு உங்கள்கிட்ட பேசுவார். அந்த வார்த்தையை கொஞ்சம் பேசுவார். எப்பவுமே வசனத்தை கேட்டு கேட்டு பழகுங்க. வீட்டில் ப்ரே பண்ணும்போதும் நீங்கள் என்ன பண்ணுங்க, டங்ஸில் பேசுங்க. நல்ல டங்ஸில் பேசுங்க. ஏன் டங்ஸில் பேசணும்னா, ஓல்லா பா காபா ரீமா காபான்னும் போது நம்மளுடைய மனது, நம்மளுடைய சித்தம், நம்மளுடைய உணர்ச்சிகள்லாம் அடங்கும். ஏன்னா நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம். மனசுக்கே வேலை கிடையாது, சித்தத்துக்கு வேலை கிடையாது, உணர்ச்சிகளுக்கு வேலை கிடையாது. நீங்கள் வெறுமனை இப்போ வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர இரக்கத்தின் சிகரமே அதில் பாடினா, இதெல்லாம் இந்த பிச்சில் பாடணும், இந்த டைமிங்கில் பாடணும். இரக்கத்தின் சிகரமே என்னை காக்கும் தெய்வமே நான் யோசிக்கணும். உரமகபரணதரோ லிமகதரணமகபோரோ லிமகதரணிமகதோரோன்னு எதுக்கும் எதை குறித்து சிந்த வேண்டாம். நான் சரியாக பாடுறேனா தப்பாக பாடுறேனா வார்த்தையை மாற்றி பாடுறேனா எதை குறித்து என்ன பண்ண வேண்டாம். நீங்கள் கவலைப்படாமல் இருக்க. உங்களை மறக்கத்தான் அந்நிய பாஷை. நீங்கள் அப்படி பண்ணும்போது வெறும் டங் டாக்கிங்னு பேசக்கூடாது, தவறு. நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். 1 மணி நேரம் ஓலா மாக்கா தாலா நீமா காபா ரௌகா பாபா நீமா காபான் இருக்காங்க. வித்தவுட் பர்பஸ், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். இஃப் யூ ஸ்பீக் இன் டங்ஸ் இட் இஸ் குட் ஃபார் நத்திங். வேக்கண்ட் ஆயிடுவீங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் உங்களுக்குள்ள. ஆவியில் ஆண்டவர் பேசணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் டங்ஸ் பேசணும். நீங்கள் அதுதான் ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடுனா சென்ஸ், வித் சென்ஸ். சென்ஸ்லெஸ் ஆயிடக்கூடாது. வார்த்தை இல்லாமல் ஆண்டவர் பேச மாட்டார். அப்ப வார்த்தைக்காக காத்திருக்கணும். ஓலாபா காபாரா நீனாமா காபா லா காபா ராபா. இப்ப ஆண்டவர் பேச போறார் எனக்குள்ள. பைபிள்ல இருந்து பேச போறார். ஆவியானவர் பைபிள் இல்லாம பேச மாட்டார். பைபிள் இருந்து பேச போறார். ஊலிமா காதரா கோபோ லிமா ஹதாரை நீமா கதோ ரோகோ போரோ நீமா ஹதாரா நீமா ஹதோரோ கோதோ லிமா ஹதாரா நீமா ஊரி மாகாபா. நான் எவ்வளவு பேசுறாலும் எனக்குள்ள ஆண்டவரே எனக்கு வார்த்தையை காமிங்க, பைபிள்ல இருந்து எனக்கு வார்த்தையை காமிங்க, சம்பவத்தை காமிங்க. சில கேரக்டர் வச்சு பேசுவார் உங்கள்கிட்ட, சில கேரக்டர் வச்சு பேசுவார், சில இன்சிடென்ட் வச்சு பேசுவார், சில வசனத்தை வச்சு பேசுவார். எப்பவுமே வசனம் நிற்கக்கூடாது. அப்ப என்ன ஆகுது? ஆண்டவர் உங்களோட பேசுறதுக்கு நீங்க தடையாகிறீங்க. ஏன்னா வசனம் கொடுக்கணும். அவர் ஒரு கதாபாத்திரத்தை கொண்டாந்து நிறுத்திருப்பாரு. மொர்தெகாயை கொண்டாந்து நிறுத்திருப்பாரு. ஆமான் கொண்டாந்து காமிப்பார். ஆகானா கொண்டாந்து உங்கள்கிட்ட பேசுவார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அலர்ட்டா இருக்கணும். அதான் சர்ப்பத்தை போல வினா உள்ளவனா இருக்கணும்ன்றது. ஹலோலிமா ஹல்லாலா மாகாத்தோ ரோகோபோ ரீபா. அதுல என்ன பண்ணணும்? ஒரே பாஷையை பேசக்கூடாது.
ஒரே பாஷையை மாற்றணும். எப்படி மாற்றணும்? இப்போ நான் சொல்கிறேன், ஓ ராபா லாக்கா பாபான்னு பேசுகிறேன். அப்போ இங்கே ஓ ராபா ராபா லீக்கா பா ரான்னு பேசுகிறேன்னா அடுத்த மாற்றணும். ரா 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 லா 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 ரா 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 லா ரா தா லா லா மா கா தா ரா மாற்றணும். கர்த்தர் நாக்க தொட மாட்டார். நம்மளுக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளை ஆட்டு வைக்க மாட்டார். தலையை முடிச்சு பிடிச்சி ஓர் அம்மாக்கான்னு ஆட்ட மாட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தலையை பிடிச்சி ஆட்ட மாட்டார். பிசாசு பிடிச்சிருக்குன்னா போட்டு பைபிளை வச்சு அடிக்க மாட்டார். போட்டு போட்டு சாத்த மாட்டார். ஒரு பார்வை இயேசு கிறிஸ்து வெளியே போனார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு சொல்லுதான் சுகம் உண்டாட்டம் சுகம் உண்டாகும், ஜீவன் உண்டாகட்டும், மரித்த உயிரோடு எழும்பிடுவான். ஒரு வார்த்தை தான் அவருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் மாறணும். ஜபம் மாறணும். டெய்லி ஒரே மாதிரி ஜபிக்கூடாது. தினமும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரே, ஒன்றுமில்லாத எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, இல்லாதவளை இருக்கிறவள் அழைக்கிறவரே, வானத்தையும் பூமியும் சமுத்திர உள்ளவளை உண்டாக்கினவரே, உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். சாலமோனிலும் பெரியவரே, யோனாவிலும் பெரியவரே, தேவாலயத்திலும் பெரியவரே, உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன். இருக்கிறவராக இருப்பவரே, நேற்றும் இன்றும் மாறாதவரே. இப்படி ஒரே மாதிரி ஜபிக்கக்கூடாது, மாற்றணும். இப்போ என்ன பண்ணணும்? நமக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த நாள் என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும். எந்த பாட்டை பாடுனா உங்களை மறப்பீங்களோ அந்த பாட்டை பாடணும். எந்த பாட்டை பாடுனா இயேசுவே நினைப்பீங்களோ அந்த பாட்டை பாடணும். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ மாதே இம்மட்டும் தாங்கு. அப்படியே என்னை மறக்கிறேன் நான். தம் கிருபை பேர் எனக்கு என்ன வார்த்தை இல்லை, அந்த பாட்டை பாடுனாலே என்னை மறந்துடுவேன் நான். அப்படியே இழுத்துட்டு போகணும். உங்களை மறக்கணும். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவேன் போதே மறந்துடுவேன். அப்படி போல பாட்டெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவீங்க? செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருட்டுக்குள்ள இருந்தாலும் பாட முடியும். 12 மணிக்கு ராத்திரி எழுப்பினாலும் எந்த பாட்டை நீங்க பார்க்காம பாடுவீங்களோ அந்த மாதிரி பாட்டை பாடுங்க. உங்களை மறக்கணும். அப்பதான் தேவ பிரசன்னம் வரும். உங்களை மறக்கணும். நீங்க சுயமா இருந்துகிட்டு பாடுனீங்கன்னா தேவ பிரசன்னம் வராது. அதுக்கு தான் அந்நிய பாஷை, அதுக்கு தான் மியூசிக். நம்மளை மறக்கிறதுக்கு தான். உங்களை மறக்கணும். எல்லாம் வலதை சொல்லுங்க, வலதுகை உயர்த்தி, என்னை நான் மறக்கணும் ஐயா. தேவனை மாத்திரம் நினைக்கணும். என் இயேசு ராஜாவை மாத்திரம் நினைக்கணும். அதுதான் தேவ பிரசன்னம். அதுதான் தேவ பிரசன்னம். இயேசுவே, என் கண்ணீர் அல்லப்பா, நீர் முக்கியம். என் சுய பச்சாதாபம் வரக்கூடாது. செல்ஃப் சிம்பத்தி வரக்கூடாது ஐயா. செல்ஃப் சிம்பத்தி அதுவும் செல்ஃபிஷ்னஸ், அதுவும் செல்ஃப் சென்டர்னஸ், அதுக்குள்ள நான் போகக்கூடாது. என் இயேசு ராஜாவுடைய தியாகத்துக்கு முன்பாக என்னுடைய தாகம்லாம் ஒன்றும் கிடையாது ஐயா. இயேசுவே, சிலுவையில் நீர் எல்லா மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தீரே. உம்முடைய ஒரு ஆட்டை கிழிச்சு போறது போல் நம்முடைய சரீரத்தை கிழிச்சு போட்டாங்களே, அதுக்கு முன்பாக, அந்த பாடுகளுக்கு முன்பாக என் பாடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஐயா. நான் ரத்த சிந்தத்தக்கதாக அப்பா தகப்பனே, நான் எந்த தியாகமும் பண்ணலப்பா. உண்மையே உம்முடைய அப்பா ஆணிகள் அடிச்சு அப்பா முள்ள வைத்து உம்மை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க அப்பா. அந்த அந்த அப்பா கஷ்டத்துக்கு முன்பாக என் கஷ்டம் ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்லை ராஜா. இயேசுவே, என்னை தாழ்த்துகிறேன் ஐயா. என்னை மறக்க உதவி செய்யும் ஐயா. என் ஜபத்துல நான் ஞானமா நான் செய்ய எனக்கு கிருபை செய்யுங்க. என் ஜபமா ஞானமா இருக்கணும். என் வேத வாசிப்பு ஞானமா இருக்கணும். என்னுடைய துதி ஆராதனை ஞானமா இருக்கணும் ஐயா. கிருபை பாராட்டும். கரங்களை திரிக்கத்தை மேம்படுத்துவோமா?